ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. புதன் பகவானுடைய மகிமைகள் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்துக்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நவகிரகங்களில் புதன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அப்போ அந்த புதன் எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களை இந்த இடத்தில் பதிவு செய்ய இருக்கிறார்கள். டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோடு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். என் பேர் ஜெயஸ்ரீ, ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட்டு நம்ம பேசின முதல் பேச்சாளர் வாஸ்து எப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எப்படி வாஸ்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு புதன் பகவான். இருக்கக்கூடிய கிரகங்களில் புதன் என்பவர் மிகவும் வலிமை வாய்ந்தவர். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? குரு பகவானை விட வலிமை வாய்ந்த ஒரு கிரகம் என்பது புதன். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் அவருடைய வீட்டில் ஆட்சி அப்படின்னா அவருடைய வீடு, ஆனால் உச்சம் என்பது இன்னொருவருடைய வீட்டில் தான் அவங்க உச்சமாவாங்க. நீங்கள் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் எடுத்திருக்கீங்க. அப்போ புதன் பகவானுக்கு மட்டும்தான் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அவர் வீட்டிலேயே அவர் உச்சம் பெறுகிறார் இல்லைங்களா? அப்போ அது எவ்வளோ பெரிய சிறப்பு. அப்போ அந்த சிறப்பு என்பது ஒரு சார்ஜ். இப்போ இன்னைக்கு புதன் நீசம் எங்கே ஆவார்? மீனத்தில். அப்போ மீனத்தில் நீசம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்? அவர் படிப்பில்லை அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? நிறைய பேர் சொல்கிறாங்க படிப்பில்லை, அவர் ஒரு அறிவுத்தன்மை குறைவுன்னு. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. யாருக்கெல்லாம் புதன் நீசமோ அவங்க கலெக்டராக கூட இருப்பாங்க. ஒரு நல்ல அறிவுத்திறனுடைய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா புதன் பகவான் அவருடைய வீட்டிலே உச்சமாகக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால சார்ஜ். புதன் என்றால் ஷாக்கு. நம்ம ஒரு பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பத்திக்கூடிய அமைப்பு எல்லாமே புதன் தான். அப்போ அந்த புதன் பகவானை நேருக்கு நேர் நீசமான ஒரு அமைப்பு பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த சார்ஜை அந்த புதன் பகவான் எடுத்துக்கிறாரு. அதனால் படிப்பு, அறிவுத்திறன், மேம்பாடு, நல்ல ஒரு அமைப்பு எல்லாமே அந்த புதன் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு ஒவ்வொரு கட்டத்தில் புதன் இருந்தால் என்ன அப்படிங்கிறத விட புதனுடைய அம்சம் என்ன அப்படின்னு. புதன் பகவானுக்கு 3 இடமும் 6 இடமும், காலபுருஷ தத்துவத்துக்கு 3, 6 என்கிற இடம் அவரோடது. இப்போ நம்ம நெருப்பு, நிலம், நீர், காற்று அப்படிங்கிறபடி நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு 3க்கும் 6க்கும் 2 ஆதிபத்தியம் கொண்ட ஒரு கிரகம் புதன். அதில் ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா காற்றாகவும், 2வது ஆதிபத்தியம் கொண்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா நிலமாகவும் இருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு நிலம் என்றால் ஒரு பெரிய ஒரு ஏக்கர் கணக்கு அப்படி ஒரு ஜாதகத்தில் நான் ஏக்கர் வாங்கலாமா, நான் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கலாமா அப்படின்னா நீங்கள் கன்னி அமைப்பை தான் பார்க்கணும். அதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிறிய வட்டம் ஒரு 2 சென்ட் 3 சென்ட் நான் வாங்கலாமா, அது எனக்கு நல்ல அமைப்பு வருமா அப்படின்னா நீங்கள் மிதுனத்தை தான் பார்க்கணும். அப்போ இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம், இந்த புனர்பூச நட்சத்திரம்லாம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வலிமை அங்கேயும் செவ்வாய் இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்திலையும் செவ்வாய் இருக்காரு. அப்போ செவ்வாயோட 2ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய காலபுருஷத்துக்கு 1, புதன் பகவானுக்கு அது 12. அப்போ 12, 2 அப்படிங்கும்போது என்ன அமைப்பு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்பாடோடு செஞ்சாலும் புதன் பகவானை ஒரு நல்ல வலிமைப்படுத்தி, அந்த புதன் பகவான் எந்த சாரத்தில் இருக்காரு இல்லை புதன் சாரத்தில் எந்த கிரகங்கள் இருக்கோ அதுதான் உங்கள் ஜாதகத்தில் வலிமையான ஒரு கிரகம். அந்த கிரகத்தை நீங்கள் எந்த முறையில் அதுக்குடைய ஒரு குலதெய்வம், அதுக்குடைய ஒரு கடவுள், அவருடைய வழிபாடு எல்லாமே செய்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பில் கொடுக்கும்.
சூரிய குடும்பம்னு சொல்கிறோம் இல்லையா, சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யூனிவர்சல். நம்மளுடைய கிரகங்கள் ரொம்ப 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 இந்த சூரியன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிடுறோம். அப்போ இந்த சூரியனுக்குள்ள மில்லியன் மில்லியன் யூனிவர்ஸ்க்குள்ள சூரிய குடும்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அதை நம்ம சும்மா ஜோதிடம் படிக்கிறோம். ஆனால் அந்த யூனிவர்ஸ்குள்ளே அப்படி வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன ஒரு கரும்புள்ளியோட இடத்துல தான் நம்ம இருப்போம். அப்போ சூரியன் என்பது பிரபஞ்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வட்டம். அந்த வட்டத்துக்கு அமைப்பில் சிறிய அமைப்பு தான் புதன் பகவான். இந்த புதன் பகவானுடைய சிறிய கோள் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பக்கத்திலேயே அந்த டிகிரியில் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன அருகாமையிலேயே சுற்றி வரக்கூடிய அமைப்பு. நம்ம பூமியை விட புதன் பகவானுடைய அமைப்பு கோள் கொஞ்சம் சற்று பெருசாக இருக்கும். இப்போ நம்ம பூமியிலேருந்து பார்த்தா சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் தேவைப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கிருந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 116 நாட்கள் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கான 88 நாட்கள் தான் அதோடைய வலிமை. அப்போ இந்த வலிமையான ஒரு அமைப்பு இப்போ இந்த ரோமானியர்கள் அப்படிங்கும்போது நம்ம இந்து மதத்தில் விட நம்ம ரோமானிய மதத்தினர் நம்மளுடைய ஜோதிடத்தை ரொம்ப பிரபலமாக்கினாங்க. அப்போ அந்த வழியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடவுள் மெர்க்குரிங்கிற கடவுள் அப்படிங்கக்கூடிய அமைப்பை நம்ம புதன் பகவானுக்கு கொடுத்தாங்க. அப்போ இந்த புதன் பகவானுக்கு கடவுள் அப்படிங்கக்கூடிய அங்கீகாரமே அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சித்தர்களிலேயே முதன்மையான சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அப்போ இந்த சூரியனை பின்பற்றியே யார் தொடர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அடுத்தபடியாக புதன் பகவானே வந்துட்டு இருக்காரு. அடுத்தது இந்த புதன் பகவான் ஒரு விஷயத்தில் நல்லா இருந்தாருன்னா ஒருத்தருக்கு வர்த்தகம், நல்ல தொழில் திறமை, நல்ல பேச்சு திறமை, நிறைய ஞாபக சக்திகள் நல்லா இருக்கும். யாருக்காவது கெட்டு போயிட்டாங்க, அவர் நீசமாயிட்டாரு, இல்லை பகை கிரகத்தோடு சேர்ந்தாலும் கண்டிப்பாக அவர் பெரிய லெவலில் பாதிக்க மாட்டார். ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் நம்மளுக்கு குறையுமே ஒழிய மற்ற கிரகங்கள் நீசமாயிட்டா முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாதுங்கிறது மாதிரி இந்த கிரகங்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கறது இல்லை. அடுத்தது அவர் நவகிரகங்களில் 4வது இடம். இப்போ யாராவது ஒரு குடும்பஸ்தானம், இப்போ என்னுடைய வீட்டில் நிறையா குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை, திருமணம் லேட் ஆகுது, குழந்தை வாய்ப்பு லேட் ஆகுது அப்படின்னா நம்ம எங்கே பார்க்குறோம்? காலபுருஷத்துக்கு 5 இல்லாட்டி உங்கள் லக்னத்துக்கு 5 பார்ப்போம். ஆனால் நான் சொல்கிறது புதன் பகவானே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆதிக்கத்தில் யார் எந்த கிரகம் சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு குழந்தை வாய்ப்பையும் திருமண அமைப்பையும் கொடுக்கக்கூடியவர். இப்போ ஏதாவது திருமணம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? புதன் ஹோரையில் பண்ணு, அடுத்தது தான் குரு ஹோரை அப்படிங்கிறது. நம்மளுக்கு காலபுருஷம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம். ஆனால் அந்த திருமணத்தை ஆட்டி வைக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானே. இப்போ மேசத்தில் ஒரு புதன் பகவான் இருந்தாருன்னா என்னெல்லாம் நம்ம சொல்லுவோம்? நல்ல அறிவு. ஏன்னா சூரியனும் புதனும் சேர்க்கை, செவ்வாயும் புதனும் சேர்க்கை. அங்கே இருக்குங்களா 3 கிரகங்களுடைய உச்சம் ஆட்சி அந்த மாதிரி. அப்போ இவங்களோட 2 அமைப்பு என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஒருத்தர் வேலை செய்வாங்க, யோசிக்கிற திறனும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், செயல்பாடும் ஸ்பீடாக இருக்கும். அவங்க அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம். ஏன் அப்படின்னா அங்கே ஆதிக்கம் பெற்ற செவ்வாய் பகவான் மகரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல உச்சமாக இருக்கார். ஆனால் மகரம் அப்படின்னா சனி பகவானோட வீடு. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஸ்பீடாக கொடுக்கக்கூடிய ஆதிக்கம் கொடுப்பார். ஆனால் நம்ம ஸ்லோவாக பண்ணால் அது சக்ஸஸாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே ரிஷபம், இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல அமைப்பு, புதன் சுக்கிரன் அங்கே. அப்போ அங்கே சந்திரனும் கூட இருக்கார். என்னன்னா நல்ல ஸ்பீடாக படிப்பாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு வர மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் 100% ரீச் ஆவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த சந்திரன் ரொம்ப ஓட்டத்துக்குடையவர், ஸ்பீடாக ஓடுவார். நம்மளுக்கு நல்லா படிச்சுட்டோம் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் அங்கே கொடுத்துருவார். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் கட்ட மாட்டாங்க. இந்த புதன் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இருந்தால் அவங்க மேக்சிமம் வாட்ச் கட்ட மாட்டாங்க. ஏன்னா கால நேரத்தை அவங்களால ஒரு கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்காது. அதே மிதுனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு அவருடைய வீடு 3ஆம் இடம். ஒருவருக்கு தாலி பாக்கியம் நல்லா இருக்கா, நம்ம தாலி பாக்கியம் நல்லா இருக்கா, திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பிற்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கறது நம்ம 3ஆம் இடத்தை பார்க்கணும். அதுவும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு கிரகங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகத்தில். அப்போ கடகத்தில் புதன் இருக்கிறது என்ன அற்புதமானு கேட்டால் கண்டிப்பாக அற்புதம் தான். அங்கே குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பு பெற்றிருக்காரு. அப்போ அவங்களுக்கு பூர்வீக ஸ்தானம், பூர்வீக அமைப்பு,
குழந்தை அமைப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்களுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுடைய அமைப்பு சீக்கிரம் வித்துரும். அவங்க யாராவது தொழில் செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு முறையில் வித்துரும், அவங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதே சிம்மத்தில் சூரியன் பகவானோட சேர்ந்து புதன் பகவான் இருந்தார் அப்படின்னா, புதன் சூரியன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அப்பா ரொம்ப அறிவாளி, அவங்களுடைய அப்பாவோட வழிகள்லாம் மகனோ மகளோ கண்டிப்பாக வருவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு யாரையும் கீழே இறக்கவே இருக்காது. அவங்கள நல்லா ஒரு மேம்படுத்தி காட்டும், நல்ல விஷயத்தில் அவங்கள கொண்டு போய் சேர்க்கும், கெட்ட விஷயத்தில் அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகவே போகாது. அதே அந்த புதன் அங்கேயே இருந்துட்டாருன்னா ஆன்மீக வழியில் சீக்கிரமாக உள்ளே வந்துடுவாங்க. அவங்களுக்கு யாருமே பெருசாக சொல்லிக் கொடுக்க வேண்டாம், கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் வரக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது. அதே 6ஆம் இடமாகிய கண்ணியில் இருக்கும்போது தான் நான் சொன்ன அமைப்பு நல்ல அமைப்பு. 6னா நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகம் உண்டு. இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, 6ஆம் இடம்னா எனக்கு நோய் ஸ்தானம், கண்டிப்பாக கிடையாது. அங்கே எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே அவங்க தொழில், அவங்க குடும்பஸ்தானம், அங்கே சுக்கிரன் இருந்துட்டார் அப்படின்னா நீசபங்க ராஜயோகம். அந்த சுக்கிரன் அந்த இடத்துல நீசமாகக்கூடிய அமைப்பை இருக்கிறதுனால அவங்க திருமண வாழ்க்கையில் மட்டும் அடியெடுத்து வைக்கக்கூடியது கொஞ்சம் காலதாமதமாக இருக்கணும். இள வயசில் ஒரு 18, 20 இந்த வயசில் அவங்க திருமணம் நடத்திட்டாங்க அப்படின்னா அவங்களோட திருமண வாழ்க்கை கண்டிப்பாக சீக்கிரமாக அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காம போயிடும். அதுக்கப்புறம் எப்போ சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னா அந்த கிரகத்துடைய புதன் அமைப்புடைய புத்தியோ சாரமோ வரும்போது தான் அவங்கள வேறு விதமாக தூக்கிவிடும். அங்கே செவ்வாய் பகவான் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்ணியில் தனித்துவமாக தெரிவாங்க. எந்த விஷயத்திலும் தனியாக இருக்கணும், நம்மளோட செயல்பாடு தனியாக இருக்கணும், 4 பேர் நம்மளை தனியாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே துலாம் அமைப்பில் சுவாதி துலாம் அமைப்பில் புதன் இருந்துட்டார் அப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி இந்த ஆதிபத்தியத்துக்கு வராது. ஏன் அப்படின்னா இந்த துலாம் என்பது தராசு, ஒருவரை எடை போடக்கூடிய தன்மை அந்த கிரகத்துக்கு அங்கே உண்டு. எக்ஸ்ட்ரானரியாக கிடைச்சிடும், அறிவுத்திறனும் எக்ஸ்ட்ரானரியாக கிடைச்சிடும், அவங்களோட வீட்டோடைய அமைப்பும் நல்லா இருக்கும். அதே விருச்சிகத்துக்கு வரும்போது என்ன அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா அவங்க ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. ஒரு பதட்டம் என்னென்னா இதை செஞ்சுருவோமா, அதை செஞ்சுருவோமா, இதை சீக்கிரம் முடிச்சிருவோமா, இந்த பதட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே தாய் ஸ்தானம் சந்திர பகவான் அங்கே நீசமாகக்கூடிய அமைப்பு செவ்வாய், குரு மங்கள யோகமும் அவங்களுக்கு உண்டு. அதே அவங்க ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் பிரச்சனையை அவங்க சரி பார்த்து தான் ஒரு விஷயத்த செய்யணும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு திருப்ப அந்த சீர்திருத்தம் சொல்லுவாங்க, திரும்பி ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது. அதே குரு பகவான் தனுசுல இருந்தார் அப்படின்னா சொல்லவே வேண்டாம், 2 பேருமே ஞானக்காரகன். அப்போ இந்த ஞானம் அப்படிங்கிறது 2 கிரகங்களும் அங்கே இருக்கும்போது இல்லை அவருடைய வீட்டில் புதன் இருந்தாலோ என்ன அப்படின்னா ஞானக்காரகன் 9ஆம் அதிபதி. அவங்க வீட்டில் குழந்தை தாமதம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 5க்கும் 9க்கும் உடைய ஒரு அமைப்பில் நம்ம திரிகோணத்தில் அந்த கிரகங்கள் இருக்கும்போது புத்திர பாக்கியம் இப்படி தான் சொல்கிறாங்களே இல்லையா, பாக்கிய புத்திரம்னு சொல்கிறது இல்லை. அப்போ குழந்தை தாமதம் அங்கே இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு அடிக்கடி என்ன அப்படின்னா நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நண்பர்கள் கூட்டமே அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே புதன் பகவான் மகரத்தில் இருந்தால், இந்த மகரம் என்பது காலபுருஷத்துக்கு எத்தனாம் இடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ங்கிறது தொழில் ஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம், கர்ம தர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடத்துலையுமே புதன் இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க குழந்தையிலேருந்து அந்த வளர்ப்பு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு அதை எடுத்து விளையாடலாம் மாட்டாங்க. அதை பிரித்து அதில் என்ன இருக்குது, என்ன விஷயமா, அது எப்படியெல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு, எப்படி அதை நம்ம மாற்றணும். அப்போ என்னன்னா புது வித்தியாசமான ஒரு அமைப்பை யாருக்கெல்லாம் புதன் சனி ஒன்றா இருந்தோ அவங்களுக்கெல்லாம் புது விஷயங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு. அதை ஃபுல்லாக கழட்டி அதை திரும்ப நான் தான் அதை சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட போய் ஒரு பஞ்சாயத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித பஞ்சாயத்தாக கிடைக்கும், நல்ல ஒரு சக்ஸஸ் கூடிய ஒரு தீர்ப்பு கிடைக்கும். அப்போ 10க்கும் 11க்கும் அதிபதியாக சனி பகவான் வீட்டில் இருக்கும்போது அதே கும்பத்தில் பர்ஃபெக்ட். அவங்க வீட்டில் யாராவது ஒருவர் கண்டிப்பாக கோயில் தர்மகர்த்தாவோ இல்லை கோயில் சார்ந்த ஒரு அமைப்பிலையோ இல்லை பூசாரி இந்த மாதிரி அமைப்பில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள தலைவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹையான லெவல்லையும் அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மீனத்தில் புதன் பகவான் இருந்தால், மீனங்கிறது நான் தான் சொல்கிறேன் நீசம், ஆனால் அந்த இடத்துல எந்த கிரகம் நீசமாக இருக்கும் அந்த கிரகத்தை புதனை குரு பார்த்தாலோ
அல்லது சந்திரன் பார்த்தாலோ கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய அறிவாளி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான ஒரு அமைப்பிலும் பெரிய லெவலில் இருப்பாங்க, கட்சி ரீதியான அமைப்பிலும் பெரிய லெவலில் இருப்பாங்க. இதில் அந்த 12 அமைப்புகளுக்கும் முன்னாடி புதன் பகவான். இப்போ இந்த புதன் வந்து கேட்டை, ஆயில்யம், ரேவதி. இந்த கேட்டை, ஆயில்யம், ரேவதி நட்சத்திரத்தில் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டசாலி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் படிப்பு பாதியில் நிற்காது. இப்போ படிப்பு படிக்கிறீங்க, என்னால் வந்து நல்ல மேலே கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பு பாதியில் நிற்காது. அவங்க எந்த சாரம் அந்த கிரகம் பெற்றுக்கோ அந்த பாவத்தையும் அந்த கிரகத்துடைய காரகத்தையும் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இது வந்து அதனுடைய அமைப்பு படி. அதே பார்த்தீங்கன்னா புதனுக்கு பொன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பொன், பொருள், ஆபரணம் நம்ம குரு பகவானை தான் சொல்கிறோம். இந்த சேர்க்கை வந்து நம்மளுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருந்தாலும் பொன், பொருள், ஆபரணம் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இவர் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ புதன் பகவான் என்ன சொல்கிறோம்? மகாவிஷ்ணு. நம்மளுடைய அவதாரங்களே முதல் அவதாரம் எதுன்னு சொல்லுங்கள்? மச்ச அவதாரம். இந்த மச்ச அவதாரம் தான் மூளை, மீன் மூளை தான் நம்ம முதல்ல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மீன் மூளையோடைய அமைப்பு தான் மனிதனுக்கு முதலில் உருவாக்கப்பட்டது. அப்போது இந்த மீனுக்கு சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க? மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? வேறு எதுக்காக சொல்கிறோமா? நம்ம வேறு எந்த ஒரு விலங்குகளுக்கும் அதெல்லாம் சொல்கிற போகிறதில்ல. அப்போ மீனுக்கு என்ன அப்படின்னா தன்னைத்தானே தனக்கு வழி, நம்மளுக்கு என்ன தேவை யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அதுவாக எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அவதார புருஷனுக்குடைய ஒரு கிரகமாக புதன் இருக்கும்போது நம்ம வீட்டில் அந்த நட்சத்திரத்தில் நம்ம லக்னமும் நம்மளுடைய 5ஆம் அதிபதியோ இல்லை 9ஆம் அதிபதியோ இருந்தால் அந்த வீட்டோடைய ஆதிக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். 9 அவதாரங்கள் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் சூப்பராக இருப்பாங்க. அந்த வீட்டில் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அவங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்வாங்க. யாருமே வந்து படிக்கலை, நான் வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறேன், அந்த அமைப்பெல்லாம் யாருக்குமே இருக்காது. சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த புதன் பகவானை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்து புத்திகாரகன், வித்யாகாரகன், கல்விக்காரகன், இதுக்கெல்லாமே அதிபதி புதன் பகவான் தான். ஒருத்தர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மகாவிஷ்ணுவை வழிபட்டு மகாவிஷ்ணுவோடைய மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு அற்புத ஒரு பலன் கண்டிப்பாக கொடுக்கப்படும். சரிங்களா? அப்போது புதன் ஒன்று நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஆசான் கிடைப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து வாஸ்து நிபுணர் சொல்லிட்டு இருந்தார். பார்த்தீங்களா? என்னென்னா நாங்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெரிய அறிவாளி, நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு இல்லை. இங்கே நீங்கள் கீழே இருக்கிற என்ன எங்களுக்கு ஃபேஸ் தெரியுது, அவ்வளோதான். எங்களுடைய ஃபேஸ் வந்து ஒரு பல பக்கம் தெரியறதுனால எங்களுக்கு தெரியுது. அப்போ உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு அறிவுத்திறன் இருக்குது. அந்த அறிவுத்திறனை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதனுடைய அமைப்பு எங்கே இருக்குது, எந்த சாரம் அந்த கிரகம் இருக்குது, அதோடைய தசாபுத்தி காலங்களில் வரும்போது நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் இங்கே இருக்கிற அனைவருமே நல்ல சிறந்த ஜோதிடர்கள் தான். அப்போது ஒரு நல்ல ஆசான் அந்த டைமில் நம்மளுக்கு கிடைப்பாரு. உண்மையை சொன்னால் எனக்கும் ஒரு புதன் தசையில் புதன் புத்தியில் தான் ஒரு நல்ல ஒரு ஆசான் கிடைச்சாரு. அதில் தான் நானும் ஜோதிடரான. அப்போ அந்த ஜோதிட தொழிலுக்கு வித்தகரே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். ஏன்னா அவர் தான் பேச்சு திறன் அதிகம் உள்ளவர். இந்த கிரகத்தில் பிறந்த எந்த குழந்தையுமே திக்காது, திணறாது. நம்ம பேச்சு வரல அப்படின்னா அந்த கிரகத்தில் இருக்காது, அவ்வளோதான். பேச்சு திறன்மைக்குடைய எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல வலிமை, ஆனால் அதில் புதன் மிக சிறந்த வலிமையானவர். சரி, இப்போது நம்ம இந்த காலங்கள், இப்போ நான் வந்து இந்த கிரகங்களை பற்றி சொன்னோம், சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். எப்படின்னா நம்ம காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் எது? இப்போ காலம் அப்படின்னா நல்ல நேரம், நல்ல காலம் எனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கடவுள் இருக்குது. ஆனால் நல்ல நேரத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்குது. யாருக்கா தெரியுமா? நல்ல நேரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலதேவின்னு இருக்காங்க, தெரியுங்களா? நிறைய பேர்த்துக்கு தெரியாது. காலதேவி, மதுரையில் இருக்கக்கூடிய காலதேவி அம்மன். அவங்க சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் தான், எல்லாம் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தானே கடவுளை வந்து நம்ம கோயிலில் போய் வழிபடுறோம். அப்போ சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஒரு 6 மணி 7 மணி ஆனால் நமக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் சூரியன் எப்போ மறையுதோ அப்போ தான் அந்த காலதேவியோடைய கதவு திறக்கப்படும்.
அப்போ சூரியனை வச்சு தானே நல்ல நேரத்தை நம்ம கணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பண்ணுறது என்னதுங்க? பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா ஓசோன் மண்டலத்தில் எந்த கிரகங்களுமே வந்து இதுக்கு தனியாக வலிமை, இந்த கிரகம் கெட்டு போனனால நம்மளுக்கு நல்ல நேரம் கிடைக்கல அப்படிலாம் இல்லாமல் ஒரே வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு ஆகாயம். இப்போ பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நெருப்பு, நீர், நிலம், காற்று இதைத்தானே நம்ம சொல்லியிருக்கோம். ஆகாயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏதாவது இருக்கா? அப்போ ஆகாயம் என்பது பொதுப்படையான ஒரு அமைப்பு. அந்த பொதுப்படையான அமைப்பில் இருந்த இந்த 4 அமைப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு கிரகங்களை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்னா வந்து நெருப்பு, அப்போ ரிஷபம் அப்படின்னா நிலம், இப்படி நம்ம குறிப்பிடுறோம். அப்போ இந்த குறிப்பிடக்கூடிய ஆகாயத்திலிருந்து வரக்கூடியது தான் நம்மளுக்கு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சங்கிறதுனால தான் பிரம்ம முகூர்த்தம், பிரம்மன் அமைப்பு சரியாக நம்மளுக்கு அவருடைய வேவ்ஸ், இப்போ நம்மளுடைய அவருக்கு பார்வை, நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணு, பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா விஷயங்களும் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சூரியனே மறைஞ்சிருச்சு. மறைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த காலத்துக்கு ஒரு பிரபஞ்சத்துக்கு நல்ல விஷயம் தரக்கூடிய அப்படிங்கிறது தான் காலதேவி அம்மன் மதுரையில் இருக்காங்க. அப்போ இவங்களை நீங்கள் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே போனீங்கன்னா குழந்தை வாய்ப்பு கிடைக்கும் நல்லா. அடுத்தது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய திருஷ்டி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள். இப்போது தோஷங்கள் வந்து 13 தோஷங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நிறைய தோஷங்கள் இருக்குது. சுப மாரிமுத்தி ஐயா வந்து 108 தோஷங்கள் சொல்கிறாரு. ஆனால் நம்ம இதை பற்றி 13 தோஷங்கள் தான் நம்மளுக்கு எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தெரியும். அந்த அனைத்து தோஷங்களும் இந்த காலதேவி கோயிலுக்கு போனால் அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். சரி, புதன் பகவானுக்கு என்ன கலர் நம்ம சொல்கிறோம்? மரகத பச்சை இல்லையா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது மரகத பச்சையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டால் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 27 தலைமுறைக்கும் அவங்களுடைய செய்த புண்ணியங்கள் அவங்க கூட வருவான். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம குழந்தையோ இல்லை மற்றவங்களே பாதிக்காது. இதெல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 3 தலைமுறைக்கு முன்பு என்ன செய்தோமோ அதுதான் ரீசைக்கிள் ஆகி நம்மளுடைய இப்போ 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் யாராவது வாதம் இல்லை கேன்சர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் அடுத்த தலைமுறையோ அதுக்கு அடுத்த தலைமுறையோ கண்டிப்பாக பாதிக்காது. அது 3வது தலைமுறையை தான் பாதிக்குமே ஒழிய அடுத்தடுத்த அமைப்பு மாறாது. அப்ப அந்த 3வது தலைமுறையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை உத்தரகோஷ மங்கைக்கு போயிட்டு வாங்க. உத்தரகோஷ மங்கை ராம்நாட்டில் இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கையில் இருக்கக்கூடிய மரகத நடராஜர், மரகத லிங்கத்துடைய நடராஜர் இருக்கார். அவரை பார்க்கறக்கே கோடி புண்ணியம். உலகில் வந்து பார்த்தீங்கன்னா உலகில் முதலில் தோன்றிய கோயில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சதுர்யுகம்னா என்ன அப்படின்னா 60,000 ஆண்டுகள் ஒரு சதுர்யுகம். அதில் 4 சதுர்யுகத்துக்கு முன்பு தோன்றிய கோயில். அப்போ ஒரு 2 லட்சம் நம்மளுக்கு நம்மளால் வந்து அது கணிக்கவே முடியாது. அப்போ இந்த கோயிலை யார் வந்து குடமலுக்கு செஞ்சு பண்ணார் அப்படின்னா பிரம்மாவே அந்த கோயிலை வந்து புதுப்பிச்சாரு. அப்போ அங்கே என்னெல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்துச்சு அப்படின்னா குழந்தை வரம் கிடைச்சது. தசரத மகாராஜாவுக்கு ராமரே பிறந்தார் இல்லைங்களா? அடுத்தது ராவணனுக்கு மண்டோதரி திருமண வாழ்க்கைக்கு கைப்பிடிச்சாங்க. அப்போ என்ன அங்கே அர்த்தம் அப்படின்னா அங்கே போனால் நம்மளுக்கு நவகிரக தோஷங்களே கிடையாது. எனக்கு இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது இதுக்காக நாங்கள் போகிறேன் அப்படிங்கிறதுல கிடையவே கிடையாது. எந்த தோஷமானாலும் சரி அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுடைய தோஷ நிவர்த்தி ஆகும். ஏன்னா அங்கே நவகிரகங்கள் முழுமையாக இல்லை அப்படிங்கிறது. அப்போது அதே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அமைப்பும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதனுடைய காரகத்துவம் வேணும், அதனுடைய காலங்கள் வேணும். நம்மளுக்கு ஸ்பீடாக நடக்கலை, இந்த காலத்தில் நடக்கலை அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து புலம்புறீங்க இல்லையா? அடுத்தது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா வேலை. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. புதனுடைய காரகத்தை என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? புதன் வந்து நல்லா இருந்தால் நீ வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, சூப்பராக உனக்கு வேலை போகும். ஆடிட்டிங் ஒர்க்கில் போவாங்க, அடுத்தது சேல்ஸ் போவாங்க. இப்படி ஒரு ஆஃபீஸை போட்டு அதில் மக்களை வந்து நமக்குள்ளே ஈர்த்துக்கக்கூடிய சக்தி. நான் வந்து புதன் சொல்லியிருந்தேன் சார்ஜ் எலக்ட்ரிக்கல் இதெல்லாமே வந்து புதனுக்குடைய அமைப்பு. அப்போ தனக்குள்ளே ஈர்த்துக்கக்கூடிய மக்களை தனக்குள்ளே வர வைக்கக்கூடிய ஒரு கிரகமே அவர். அப்போ அவருக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரச மரம் ஆலமர குச்சி, அரச மரம் ஆலமர குச்சி, இந்த 2 மரத்துக்கடியில் தான் நம்மளுடைய கிரேக்கர் காலத்தில் இருந்து
ரோமானியர் காலத்தில் இருந்த ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் எல்லா காலத்திலையுமே அங்கே தான் வணிகம் செய்தார்கள். இப்போ வணிகம்னா என்ன, காய்கறி வியாபாரம் மட்டும் கிடையாது, பொன் பொருள் ஆபரணம் எல்லாமே, தங்கம் வைரம் வெள்ளி அத்தனை அங்கே தான் கொட்டி கிடந்துச்சு. அப்போ அங்கே வந்து ஈஸியாக எல்லா வியாபாரம். அதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் தீராத ஒரு சட்ட சிக்கல். இப்போ சட்டம்னா நம்ம இந்த காலத்தில் வருது, அப்போல்லாம் என்ன அப்படின்னா பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து. அப்போ அங்கே போனால் ஒரே நாள் தீர்ப்பு, காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே சூரியன் உதிக்கும் போது உட்காருவாங்க, சூரியன் மறையிறதுக்குள்ள அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிடும். அப்போ சூரியன் உதித்து சூரியன் மறைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஆலமரத்துடைய குச்சியும் அரச மரத்துடைய குச்சியும் நம்ம நல்ல வாசனை திரவியங்கள் போட்டு மஞ்சள் நூலால் கட்டி நம்ம வியாபார ஸ்தலங்களில் வைக்கும்போது கண்டிப்பாக மக்கள் கூட்டத்தை அதிகரித்து கொண்டு வந்துடும். சரிங்களா? அது ஒரு நல்ல, நானும் நிறையா பேத்துக்கு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது திருமண வாழ்க்கை லேட் ஆகுது, ஒரு பிரச்சனைகள் லேட் ஆகுது, 5 நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னா அரச மர இலை இருக்கு இல்லைங்களா, அதில் அரச மர இலை ஒரு 6 எடுத்துக்கோங்க. கார்த்திகை அன்னைக்கோ கிருத்திகை வரக்கூடிய நாளோ இல்லை சஷ்டி வர நாளையோ நம்ம இழுப்பெண்ணெய்ங்கிறது பஞ்சபூதங்களையும் வசியப்படுத்தக்கூடிய எண்ணெய், மகாலட்சுமியை நமக்குள்ளே வச்சுக்கக்கூடிய எண்ணெய் வந்து இழுப்பெண்ணெய். அந்த எண்ணெயில் ஒரு விளக்கு போட்டு பச்சை கற்பூரம் போட்டு இந்த இலை அரச மர இலை மேலே வச்சு நீங்கள் ஒரு ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதல் பண்ணிங்கன்னா, இல்லை வீட்லேயே நீங்கள் வச்சு வேண்டுதல் பண்ணும்போது அரசனை போல் வாழலாம், ராணியை போல் வாழலாம், உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கண்டிப்பாக வந்துடும். இது எல்லாமே என்ன அப்படின்னா புதன் பகவானை அடிப்படையாக கொண்டு தான் அனைத்து விஷயங்களுமே நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஐயா பக்கத்தில் வந்துட்டார், வந்தாவே என்ன அர்த்தம் அப்படின்னா சீக்கிரம் முடியுமா கரெக்டுங்களாங்க ஐயா? ஓகே, இது என்ன அப்படின்னா எனக்கு கொடுத்த வாய்ப்பு, உங்களுக்கு சில விஷயங்கள், இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அடுத்தது ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், குலதெய்வம் மிகப்பெரிய விஷயம். குலதெய்வம், இந்த குலதெய்வம் விழுந்து விழுந்து கும்பிட்றேன். நான் பார்த்தீங்கன்னா நான் மாதத்தில் ஒரு நாள் போகிறேன், நான் வந்து பொங்கல் வைக்கிறேன், படையல் போடுறேன், அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு குலதெய்வ அம்சம் கம்மியாக இருக்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்கிறாங்களாம் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இந்த மாதிரி சொல்கிறவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை யாருன்னு பாருங்கள். உங்கள் வீட்டு ஏரியாவில் எந்த காவல் தெய்வம் இருக்குது, அந்த காவல் தெய்வத்தை வழிபட்டு அவர்களுக்கு பொங்கல் வைத்து தீபாராதனை காட்டி நீங்கள் நல்ல வழி பண்ணினா மட்டும்தான் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும், உங்களுக்கு அந்த அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு. எனக்கு சென்னை மாநகரில் அதுவும் செல்வி சார் முன்னாடி எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் முரளி ஐயாவிற்கும் செல்வி சார் ஐயா அவர்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மனதார என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஆரம்பித்து இந்த கருத்தரங்கு முதல் கருத்தரங்கில் என்னைய ஒரு பேச்சாளராக இவங்க முன்னாடி பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பேச்சையும் கேட்டு இங்கே உட்காந்துக்கிற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி. என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக என்னுடைய சிறப்பான சொற்பொழிவை கேட்டு தூங்காமல் இருந்த அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க மேடம். சரி, மிக அற்புதமான முறையில் புதன் பகவானுடைய அற்புதங்களை பற்றி அழகான முறையில் சொன்னாங்க. டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கு நம்முடைய செல்வி தாமு ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி சந்தன மாலை அணிவித்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள். ஐயா அவங்க நீங்கள் போட்டால் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு அரை மணி நேரம் புதனை பற்றி பேசினார்கள். அதில் சில விஷயம் ஏற்றுக்கிறதெல்லாம் நம்ம இஷ்டம், அவங்களுடைய ரிசர்ச். அது எப்பவுமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் ரிசர்ச் பண்ணிக்கணும். ஆனால் இவங்களே வேந்தர் டிவியில் முதல்ல வர்றச்ச மைக் எப்படியெல்லாம் நடுங்குச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் நான் இப்படி உட்காண்ட்ருக்கிறேன். மைக் இப்படியெல்லாம் தோணுதை எல்லா வீடியோவும் நாங்கள்லாம் வச்சுருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நான் ஸ்டாப்பாக ஒரு அரை மணி நேரம் தன்னுடைய சொல்லாற்றலை மேன்மைப்படுத்தியிருக்கிறதுக்காக அவருக்கு ஒரு பெரிய நல்வாழ்த்துக்கள் சொல்லணும். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பாராட்டு பண்ணணும். எல்லாருக்கும் அப்படி தான்.
முதல்ல மைக்கை பிடிச்சா செல்வியிலேருந்து எல்லாருக்கும் ததிங்கணும் தான் போடும். ஆனால் அது ப்ராக்டிஸ் செய்ய தான் எல்லாருக்கும் வரும். இங்கே நிறைய பேர் வந்து ஒரு இதுக்கும் நீங்கள் யோசிக்காமல் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, இது போல் மாத கருத்தங்கங்களை உங்களுடைய ஏதாவது ஒரு கண்டுபிடிப்போ அல்லது ஏதாவது ஒரு ரிசர்ச்சோ தைரியமாக வந்து நீங்கள் பேசுவதற்கு முயற்சி எடுப்பது நன்மை தரும். வாழ்த்துக்கள். உங்களுடைய மிகப்பெரிய கைத்தட்டல் உற்சாகத்தோடு ஐயா சந்தனமலை கொடுங்க. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஒரு சின்ன